I associate with all of you. Whatever you said is true and nothing but truth. அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படின்னு சொன்னார். முன்னதாக சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, கதையை பற்றி கொண்டு சொல்லணும் அவங்களுக்கு அப்புறம் நல்லா சொல்லிடுறேன். அது உண்மை. சிஐஏ இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியா அமெரிக்கா சரி பண்ணிட்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸ் கொடுத்த என்னுடைய விஷயம் நான் யாராவது இன்வால்வ் பார்த்து ட்ரைனர் ஆகிடுறாங்க. தெரிஞ்சுதான் அடிச்சுன்னா தெரியாமல் அடிச்சுன்னா நடந்திருக்க டிவைஸ் பண்ணுறது நோட்டோனியவே காணாமல் போயிருக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக காணாமல் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாம் பிரபாதமாக சொல்லிட்டீங்க. இது ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், சாயோக மனு சொன்னால் அது வந்து வெரி சப்போர்ட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், சரி லட்சுமணன் சரி. அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோவும் கிடையாது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக நடிக்கிறது அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் புறாமையாக இருக்குது. அவர் பாடிலாம் ஃபிட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டாரு. கௌதம் ஆலியா இந்த வாட்ச் பண்ணவரை அந்த படத்தை கம்மிட் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிதான் சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மேடம் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் மனம் வந்து கதையை சொல்லும்போது இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் வந்து லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அதை கேட்டு ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா சொன்ன மாதிரி சம்திங் இந்த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் உணவுத்துறை பற்றி இன்டெலிஜென்ஸ் ஹவு டு ஒர்க் ஹார்ட். ஆனால் அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள், இந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சிவாசி சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. அது வந்து என்ன வந்து சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க, எப்படி வெட்டி வச்சிருக்காரு தெரியாது. பிரசனா சார் தனியாக கேட்கறாங்க. சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கும், அது வந்து சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த குட். இந்த படத்தை வந்து நிச்சயமாக அது ஆக்ஷன் குழு மட்டும் இல்லை, எல்லாரும் ஆக்ஷன் குழு உங்களுக்கு சண்டை படத்தை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. இமோஷன் இந்த அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் அந்த படத்தை. அந்த இமோஷன் எப்படி இருக்கு, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூ. ஆனால் இங்கே சொல்லும்போது கௌதம் காந்தி வில்லன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ கதை சொல்றாங்க. சாமிங் பர்சன் கார்த்திக் ஆரியா எப்படி சாமிங் ஓவியா அண்ட் ஆரியா வந்து எல்லாருக்கும் சாப்பாடாக கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நான் கொடுக்கல. ஸ்வீட் பாப்னாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸ்வீட் பாயாக இருக்கலாம் தெரியல. பட் இது ஒர்க்கிங் ஆஃப் ரெடி ஹார்ட் காஃபி கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிளஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஆஃப் கார்த்திக். அப்பாவோட ஞாபகம் உடனே வந்து பிகாஸ் இட்ஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. பிரகாஷம் நீங்கள் தூங்காமல் பார்த்ததே இந்த படத்தோட வெற்றி. கவிதாலாம் அந்த உட்காந்து எழுதிருந்தாரு, எங்கேயோ உட்காந்துருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை எங்கள் பெரிய உண்மை. இதில் வந்து ஆக்ஷன் பண்ணுறதுல எமோஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனு டெடிகேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவாரு, இதெல்லாம் தெரிவாரு. சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்லேயே தாங்காது, அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மயக்கிற வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரிதிங் எவ்ரி நியூவான்ஸ் வெரி கிளியர்லி சிசில் பைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லணும். அருள், ரஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து கதையை வச்சுக்கலாம்னாங்க, நிறைய இது தான் வச்சுக்கலாம். வந்து கதை எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியல இருக்கு. என்ன அருள் கதை வச்சுக்கலாம், கதையை பார்க்கலாம். அதனால் அருள் கிரேட் கேமராமேன். ரஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆர்டர். அண்ட் கதாநாயகன் தீபு, வெரி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன் வருத்தம் இருக்கு. சரி பாட்டு எடுக்கும்போது பண்ணிக்கலாம். பார்த்து விசாரிச்சுருக்கேன். எல்லாரும் நன்றி. பத்திரிகை அவர்கள்
ஆர்வமாக அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் அமர்ந்திருக்காங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் திஸ் ஃபிலிம் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாருங்கள் என்ற படம் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி, இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், all of you, thank you very much for coming. இங்கே எல்லாரும் படத்தை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தை கதையை பற்றியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்லை. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் gratitude and thankfulness. So எனக்கு வந்து so I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து 2வது படம், இது என்னோட 2வது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு 2வது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த முதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் FIR இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், FIR ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தா, பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன், உங்ககிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னே யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பாயிண்ட்ல வந்து FIR ப்ரொமோஷன் ஆரம்பிச்ச டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது ஏதோ கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, சரி சார் நான் ஒரு 2-3 days நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக 3 நாள் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னா. அப்போதான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் இஸ். சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்ட்ல. அப்போது எனக்கு நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ண மூடி நம்பலாம், கோ ஃபார் இட் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்டட் திஸ் அசோசியேஷன். ஸோ வித்தின் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார். அது பேசணும், ரொம்ப வார்மாக இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு. அப்போ ஐ ஹேட் அனதர் கமிட்மெண்ட், வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது, நம்ம அதை முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். FIR ரிலீஸ் பண்ணிட்டு வெல் தேங்க்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கல. அப்போது திரும்ப நானே தான் அதை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் ஒர்க் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது எதுவும் நாங்கள் ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் another script. மிஸ்டர் எக்ஸ் என்னோட 2வது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாயிண்ட்ல அது ஸ்கீம்லேயே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷாம்ஜி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பேசிட்டு செட்டப் மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், சில டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி
அவர் எப்படி அவர் வந்து இல்லைன்னா உங்களை வச்சு இப்படி சமாளிக்கிறது. ஸோ அவர் எப்படி கதை சொன்னா அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். அப்போ விசாரிச்ச போது எல்லாரும் சொன்னாங்க வேஸ்ட், டைம் வேஸ்ட், அவர் கதை கேட்பாரு, கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, அந்த அப்படிதான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு மேட்டும் ஒரு 2 கதை அவுட்லைனா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் இஸ் ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி அதுதான் அந்த ப்ராஜெக்ட் கிரீன் லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று வந்தது. ஸோ தேங்க்யூ. நான் குயிக்காக சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி காசு இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவோட யோசிச்சு பார்க்கல. ஐ நெவர் தாட் that I will work with Manju Varma. I never thought that I will work with Sharat Kumar sir. Neither did I think I will get Gautam Karthik. All of them together in one film. So, இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர்ஸ் தான் கேட்கணும். அவங்க 2 பேர் தான் இதை வந்து பேக்கேஜ் பண்ணணும், பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ்வளோ அவரு ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதோட எனக்கு மெயினா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறேன்ற ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ, நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால I'm not individually addressing all of you. All the cast members, I sincerely thank you from the bottom of my heart. Okay. நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி யூ கிவன் மீ எவ்ரிதிங் தட் யூ காட். ஐ நோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். பட் irrespective of all that you did everything that I asked you to. So ரொம்ப 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 நன்றி.